ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். ஸ்பாட்லைட்டுக்கு நான் வந்திருக்கிறது உங்கள் விஜய்க்கு ஸ்பாட், அதுதான் ஸ்பாட் வைக்கிறது தான். என்னென்னா அவர் இப்போ இந்த எலெக்ஷன் டயத்தில் பண்ணுற கோமாளித்தனங்கள் இருக்குது. என்னடா அடுத்த முதல்வர்ன்றாங்க, இவன் கோமாளித்தனம் அப்படின்றானே அப்படின்னு நீங்கள் பார்க்குறது புரியுது. உண்மையாக கோமாளித்தனமாக தாங்க இருக்குது. ஐயோ, இந்த ஒரு வேனு ஏற்கனவே அந்த வேனை எடுத்துகிட்டு போய் என்ன 42 பேரை காலி பண்ணியாச்சு, 41 காலி பண்ணியாச்சு. அங்கே ஏர்போர்ட்டில் 30 பேர் செத்தப்போ திரும்பி கூட பார்க்காம பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறப்ப கிளம்பி ஓடி வந்தவர் இவர். அப்படிப்பட்ட இந்த மனிதர் என்ன இப்போது எலெக்ஷன் டயத்தில் உனக்கு கூட்டம் கூடுதுங்கிறதுக்காக என்ன பாடியா மனிதர்களை எப்படி நடத்துகிறீங்க நீங்கள்? உங்கள் கட்சி உங்களுடைய பாதுகாவலர்களும் அன்னைக்கு காரைக்குடிக்கு மதுரை ஏர்போர்ட்லேருந்து ஒரு நாளைக்கு முன்னாடி முந்தா நேத்தியா ஃப்ளைட்டில் இறங்கி போகிறப்ப முதல்ல அந்த ஃப்ளைட்டு கதைக்கு வரேன். ஃப்ளைட்டில் பைலட் உங்கள் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. ஒரு வீடியோ பார்த்தேன், வேணா அந்த கூட கிளிப்பிங்ஸில் முடிஞ்சால் போடுங்க. ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வர்றீங்க, நீங்கள் வரப்போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாதுகாவலர் சுற்றி உங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆளாக இறங்கி வர்றாரு பைலட். கொண்டு உங்களை பத்திரமா சென்னையிலேருந்து மதுரை ஏர்போர்ட்டில் தனி விமானத்தில் இறக்கி விட்டு சாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு உங்கள் பாதுகாவலர்கிட்ட கேட்குறாரு. அந்த பாதுகாவலர் தான் வேனில் வர்றப்ப அந்த ரசிகரோட அதுக்குள்ளார நான் அப்புறம் வரேன் காலாலேயே அவனுடைய கையை எனக்கு அவன் சொல்லக்கூட ஒரு மனித உயிரை, நம்மளை மாதிரி ஒரு உயிரை அவன் சொல்லக்கூட எனக்கு வரமாட்டேங்குது. ஆனால் உங்கள் பாதுகாவலர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ வெயிட்டு பூட்ஸ் காலாலேயே அவன் கையை ஃபஸ்ட்டு கையால் தட்டி விட்டு பார்க்குறாரு. அவன் எடுக்க முடியல அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு கையால் தட்டி விட்டு பார்க்குறாரு. அவன் கையை எடுக்க முடியல அப்படின்னா காலாலேயே பூட்ஸ் காலாலேயே டங்குன்னு உதைக்க அவன் அப்படியே 2 கையும் விட்டுட்டு கீழே விழுறான். அவங்க வேன் போயிட்டே இருக்குது இல்லைங்களா? என்ன விஜய் இது? அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் மதுரையிலேருந்து இந்த காரைக்குடிக்கு உங்களுக்கு ஏன் பெரம்பூர், ஏன் நீங்கள் திருச்சி கிழக்கு, ஏன் அடுத்து சிவகங்கைன்னா உங்களுக்கு சீமான் மீது பயம் இருக்குது. அந்த ஏரியாவில் சீமான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சிவகங்கைக்கு போகிறீங்க, போகிற வழியில் காரைக்குடிக்கு போகிறீங்க, போகிற வழியில் இந்த ஃப்ளைட்டில் மதுரையில் இறங்கியிருக்கிறீங்க. பைலட் ஒரு ஃபோட்டோ ஏர்போர்ட்டில் உங்களை ரசிகர்கள்லாம் முண்டி அடிச்சுட்டா நிற்கிறாங்க. ஒருத்தரோ 2 பேரோ. முதல்ல பைலட் மேட்ருக்கு வரேன். அவர் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோனை கட்டி உங்கள் பாதுகாவலர்கிட்ட கேட்குறாரு. உள்ளேருந்து நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க வெளியில் இறங்குறதுக்கு முன்னாடி. எங்களுக்கு அந்த வீடியோவில் இருட்டில் தெரியல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே ஃபோட்டோ கொடுக்கறதுக்கு மறுப்பு. அப்படியே ப்ரீஃப் கேஸை தூக்கிட்டு நீங்கள் போட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து வரீங்க. உங்கள் பாதுகாவலர் அதுக்கு முன்னாடி இல்லை முடியாது, இங்கே வேணாம், வேறங்க ஒரு பைலட் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் கூட்டத்தில் உங்கள் ரசிகர்களோட முண்டி அடித்து ஃபோட்டோ எடுக்கிற ஆளா அவர்? உங்கள் உயிரை காவந்து கொண்டு இறக்கியிருக்கிறாப்புல. நான்லாம் ஒரு காரில் பிரயாணம் பண்ணுறேன்னா அந்த டிரைவரை அப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு நினைப்பேன். குடும்பமான வரைக்கும் பார்த்துக்கக்கூடிய கேரக்டர் நான். டிரைவர் தானே அப்படின்னு நீங்கள் அழைச்சி உங்கள் உயிர், நீங்கள் ஒரு குடும்பத்தோடு போகிறீங்க, உங்கள் 4 பேர் 5 பேர் உயிர் அவன் கையில் இருக்குது, அவர் கையில் இருக்குது, டிரைவர் கையில். அந்த மாதிரி பைலட்னா இன்னும் அப்போ அவருக்கே நீங்கள் ஃபோட்டோ கொடுக்க. பைலட்டுங்கிறது ஒரு பல இளைஞர்களின் கனவு தொழில் இல்லையா? பல பேர் பைலட் ஆகணும்னு, மற்ற வேலைன்னா நீங்கள் ஈஸியாக ஆகிடலாம். அவ்வளோ ஏன் படித்தா கலெக்டர் ஆகிடலாம் எக்ஸாம் எழுதி. ஆனால் ஒரு பைலட் ஆகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களை நம்பி விமானம் அதை கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த பைலட்டுக்கு ஃபோட்டோ மறுத்துடுறீங்க. அடுத்து அங்கேருந்து எடுத்தால் அந்த வேனில் வரீங்க. உங்கள் பாதுகாவலர் நீங்கள் அதுக்கு கீழே கண்ணாடியில் உட்காந்துருக்கீங்க. அவன் கையை ஒரு காலால் தான் மேலேருந்து உதைக்கிறாருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் உள்ளுணர்வுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அதேமாதிரி உங்களுக்கு கையாட்டுறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் சாலை எங்கும் கூடியிருக்கிறாங்க. சில இடத்துல மட்டும் மூடிருந்தால் கையாட்டுறீங்க, பல இடங்களில் உம்னா மூஞ்சி விஜயாவே வரீங்க. உங்கள் கேரக்டரை ரொம்ப அழகாக நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கிற TN 2026 படத்தில் நட்டி நடராஜ் பிரதிபலிச்சிருக்கிறாரு. நீங்கள்லாம் நிஜத்தில் எப்படி, திரையில் எப்படி, ரசிகர்கள்ட்ட எப்படிங்கிறத தம்பி ராமையாவுடைய மகன் உமாபதி ராமையா இயக்கத்தில் அருமையாக அந்த படத்தில் சொல்லியிருக்காப்புல. உங்கள் ஆதவ ஒரிஜினால்லாம் அந்த படத்தை வெளியில் விடாமல் ஸ்டே வாங்குவோம்லாம் சொன்னார். முடிஞ்சுதா? சென்சார் பண்ண படத்தை வெளியிட விடாமல் நீங்கள் பார்த்துப்பீங்களா? என்ன சார் இது நியாயம்? முதல்வர் ஸ்டாலினை பற்றி உண்மையெல்லாம் வெளியில் சொல்லணும். எடப்பாடியை பற்றி ஒரு கட்சி உங்களுக்கு போட்டியே இல்லைன்னு சொல்லணும். உங்களை பற்றி உண்மையை சொல்லி ஒரு படம் வெளியில் வந்தால் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ண விடாமல் பார்ப்பீங்களா? நீங்களாம் என்ன மனிதர்கள்? அதே மாதிரி விஜய் அந்த மீட்டிங்கில் போயிட்டு சைக்கிள் ஓட்டுறன்னு கீழே விழுந்து
சரக்கில் இருந்தீங்களோ வழக்கம் போல் அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா அவ்வளோ நீங்கள் இந்த அமைதியாக இருக்கிறத எங்கே வாடை வந்துட போகுதுன்னு சில பேர் வாயை பற்றிட்டு இருப்பான் ஃபுல்லாக குடிச்சிட்டு. அந்த மாதிரி தான் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐயப்பாடும் எழுது இந்த டயத்தில். அதனால தான் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ விஜய் அப்படின்ட்டு. உங்களெல்லாம் முதல்வராக்குனா நான் ஒன்றேன்னு கேட்குறேன், நீங்கள் முதல்ல பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலேயும் நிற்கிறீங்க இல்லையா, ரெண்டில் ஒரு தொகுதியை ஜெயிச்சு அந்த தொகுதி மக்களுக்கு நீங்கள் முதல்ல ஏதாவது நன்மை பண்ணுறீங்களான்னு நான் பார்க்குறேன். நான் இல்லை, நாட்டு மக்களும் பார்க்கட்டும். அப்புறம் உங்களை சிஎமாக்குற முயற்சியில் இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள்லாம் இறங்கட்டுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நீங்கள்லாம் ஒன்ஸ் வெற்றி பெற்றிங்கன்னா வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். நான் அதனால தான் திரும்ப திரும்ப விஜய் வேண்டாம், விஜய் வேண்டாம், விஜய் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு வடிவேல் பாணியில் சொல்லிகிட்டு இருக்கேன்னா அதற்கு 1000 காரணம் இருக்குது. அதில் இந்த காரணங்கள் உங்களை நம்பி திரும்பி எப்படி ரசிகர்கள் வராங்க, அதுக்கு கீழே கமெண்ட் போடுறாங்க. அந்த வீடியோ காலால் மிதிக்கிற வீடியோ, அந்த பைலட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு கேட்டு நீங்கள் உங்களுடைய சார்பானவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறது. அவங்க உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்கணும்ல, ஏன் அந்த பைலட்டுக்கு தெரியாதா அப்படி பக்கத்தில் சார் ஒரு ஃபோட்டோன்னு நீங்கள் இறங்கி வந்த பிறகு அவன் எவ்வளோ இங்கிதமாக நடந்துக்கிறாப்புல உங்கள் பாதுகாவலர்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் வந்தோன்னே கேட்டு நீங்கள் மறுத்திருந்தால் அது இஷ்யூ ஆகிருக்கும். அப்படிப்பட்டவருக்கு ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க மனசு இல்லை உங்களுக்கு. நீங்கள் தான் நாளைக்கு டெய்லி நலத்திட்ட உதவிகளை வழங்க போகிற ஒரு முதல்வராக போகிறீங்களா? மக்களே இனியாவது விழித்து கொள்ளுங்கள். இன்னமும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டை ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், அந்த ஆண்டவனாலையும் கலந்து பண்ண முடியாது. விஜய் மாதிரி ஒருத்தர் முதல்வரானா அப்படிங்கிறத சொல்லி தயவு செய்து விஜயுடைய குணம், சைக்கிளில் குப்புற அடித்து விழுந்து அவங்க மூஞ்சி எப்படி மாறுது. அந்த கூட்டத்தில் மேடையை விட்டு இறங்கி வந்து நீங்கள் சைக்கிள் ஓட்டலாமா? முதல்ல போயிருக்கிறது எதுக்கு? சைக்கிள் சின்னத்தை பிரபலப்படுத்தவா? முன்னாடி அது என்ன தமாக? ஒருவேளை நீங்கள் தமாகாவை தாவேக்கான்னு நினச்சிட்டிங்களோ? அந்த சின்னத்துக்காக போராடி இருக்கிறீங்க. அவங்களே இப்போ அவங்க சின்னத்தில் நிற்கிறது இல்லை. எந்த கூட்டணி கட்சியும் அவங்க சின்னத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. மூப்பனார் ஆரம்பித்த சைக்கிள் சின்னம் தமாக, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ். அதே மாதிரி 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்தான், 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்தான். ஒரு மனுஷன் வந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஒரு ஏரியாவுக்கு போதாதா? நீங்கள் கொடுத்த டயத்துக்கு அரை மணி நேரம் முன்னதாக கிளம்பி அங்கே போக வேண்டியதானே. நீங்கள் வர்றீங்கிறத உங்களுக்கு மேலே மீடியா பப்ளிசிட்டி பண்ணுது. ஆனால் நீங்கள் சொன்ன டயத்துலேருந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் லேட்டாக போகிறது. ஆனால் தமிழக அரசை, தேர்தல் கமிஷனை குறை சொல்ல வேண்டியது. விஜய், உங்களை நீங்கள் திருத்திக்கலைன்னா ஒருவேளை உங்கள் விசிலடிச்சான் குஞ்சுகள் நினைப்பது மாதிரி என் வீட்லேயே உங்களுக்கு 2 ஓட்டு இருக்குன்றாங்க. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது உண்மையாகவே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் சொல்லி பார்த்துட்டேன். பெண்களை அப்படி கவர்ந்து வச்சுருக்கிறீங்க நீங்கள். இதை சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அவங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியல இன்னும். ஓகேவா? ஒரு புதுசாக ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் புதுசு இல்லை, அதர பழசுங்கிறது என்ன மாதிரி அனுபவஸ்தர்களுக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற பொலிட்டீஷியனை விடலாம் மோசமான ஒரு பொலிட்டீஷியனாக நடந்துப்பீங்க அப்படிங்கிறதுக்கு என்னால் ஏகப்பட்ட ஆதாரங்களை, உதாரணங்களை சொல்ல முடியும். அப்படிங்கிறத சொல்லி தயவு செய்து உங்களை மாற்றிக்குங்க. முதல்ல இந்த உம்மனா மூஞ்சோட வெளியில் வர்றதை விடுங்க. முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறது முக்கியம் இல்லை, அது உங்கள் மனசில் வந்து ஆழ பதியணும். ஒரு சின்ன ஈகோ கிளாஷுக்காக கட்சியை ஆரம்பித்து நீங்கள் சொன்ன காரியம் நடக்கலைங்கிறதுக்காக உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக விஜய்னு கொண்டாடின திமுகவும் சரி, அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லைன்னு அறிவிக்கிறதும் சரி, உங்களுடைய அறிவற்ற தன்மையை தான் காமிக்குது. இதோடு நிறுத்திக்கோங்க விஜய். உங்களுடைய 10ஆம் பசலித்தனங்களுக்கெல்லாம் அடுத்தவங்களை நீங்கள் லேட்டாக போயிட்டு ஆட்சியாளர்கள் டைம் கொடுக்கல, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து, தேர்தல் கமிஷன்லேருந்து ஒழுங்கான டைம் எங்களுக்கு வழங்கப்படல, கமிஷனரை மாற்று, என்ன டிஜிபியை மாற்று, அவரை மாற்று, இவரை மாற்று, இன்னும் விட்டா நீங்கள் உங்களை எதிர்த்து நிற்கிற வேட்பாளரையே மாற்ற சொல்லுவீங்க. என்ன அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அரசியல் புரிதல் இருக்குங்கிறத சொல்லி இந்த மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தவே நான் திருப்பி கரடியாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.